குருவான பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ. யாருமே புதுசா ஜாயின் பண்ணலையா? சரி, நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கீங்க. யாருக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு கேட்கலாம். அண்ட் ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க கேட்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம இதுல வந்து குரூப்ல நிறைய பேர் வந்து தியானம் தெரியாத அவங்களும் இருக்காங்க, தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னாலும் அவங்க யாரு என்ன அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ அப்படி யாராவது உங்க கனெக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னா சொல்லுங்க. நமக்கு வாலண்டியர்ஸ் வந்து பர்சனலாக ஃபோன் பண்ணி அவங்க கைட் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. வீடியோவில் முடிஞ்சவங்க வாங்க மாஸ்டர். நம்ம இன்னொரு 5 மினிட்ஸ் பார்க்கலாம். எஸ் ராஜேஸ்வரி மேடம் சொல்லுங்க. என்ன குட் ஈவினிங். குட் ஈவினிங். நாளைக்கு வந்து கிளாஸ் வந்து என்னுடைய இது நான் டிசைட் பண்ணிருக்கேன் மேம். ஆமா, சுவாத்தியாயம் சொல்லி திடீர்னு அந்த புக்கை வந்து படிச்சேன், திரும்பி படிக்கணும்னு தோணுச்சு. அப்ப நம்ம கம்ப்ளீட்டா முடிக்கணும்னா நம்ம சுவாத்தியாயம் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலே நான் வந்து நேம் முரளி சார் போட்டிருந்தாங்க. சரி நம்ம யாரும் பண்ணலாம். அது ஒரு 4 வீக்ஸ் ஆகும் மேம் முடிக்கிறதுக்கு. அப்படியா? சரி சரி மேம். ஓகே ஓகே, நல்லா பண்ணுங்க. ஏன்னா அது பெரிய புக் தான். ஸோ நிறைய கான்செப்ட் இருக்கு அதுல. பத்ரிஜி வந்து எப்படி வந்து மெடிடேஷனுக்குள்ள வந்தாங்க. இது பத்ரிஜியோட ஹிஸ்டரியா அது? எஸ், பத்ரிஜியோட ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு மேம். ஓகே, அவரோட லைஃப் ஹிஸ்டரி, அதுக்கப்புறமா அவர் தியானம் ஆரம்பிச்சது, சொசைட்டி ஆரம்பிச்சது, அதெல்லாம் சொசைட்டி ஆரம்பிச்சது. அதன் பிறகுதான் பிரமிடு தியானம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடுவுல வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிருக்காங்களா? எஸ் மேம், எஸ், எல்லாமே அடுத்தடுத்து வருது மேம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வருது வந்து நீங்க நல்லா ஹைலைட் பண்ணணும். ஓகேங்க மேம். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் இது இல்ல, எப்படி வந்து அது உள்ள வந்தாங்க, அந்த எப்படி வந்து நம்ம பிஎம்சி சொசைட்டி வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெறும் மெடிடேஷன் மட்டும்தான், அதன் பிறகுதான் பிரமிட் வச்சு தியானம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கான்செப்ட் இருக்கு. கேள்விக்கு உண்டான பதில் வந்து அவங்க குடுக்குற மாதிரி இருக்கு, சார் வந்து குடுக்குற மாதிரி கொஸ்டின் கேட்க அந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அரசி ஆராய்ந்து நிறைய விஷயங்கள் வந்து சார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. எஸ், எல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் வந்து அவங்க வந்து எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்காங்க. A to Z எல்லாமே அவர் வந்து ஒன்னொன்னா செக் பண்ணி தரோவா இது பண்ணி தான் அப்புறமா நமக்கு கொடுத்துருக்காங்க. எஸ் மேம். சோ அதனாலதான் வந்து அந்த புக்கை எடுத்தேன். அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நம்ம சுவாத்தியாயம் கொடுத்தா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவோம்னு தோணுச்சு. கண்டிப்பா வந்து அதை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு சரி நம்ம ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு. நல்ல ரொம்ப சாரோட இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம பண்றது ஒண்ணுமே இல்லப்பா, நிஜமா ஒண்ணுமே இல்ல. இந்த புக் எப்ப ரிலீஸ் ஆச்சு? இது வந்து 2023 தான் மேம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து வேற தெலுங்குலயே இதுலயே இருந்திருக்கு, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தெலுங்குல நிறைய இருக்கு, பட் தமிழ்ல எப்ப வந்தது எனக்கு தெரியல. அதான் 2023 தான் மேம் போட்டிருக்கு. நான் இப்ப லேட்டஸ்டா வாங்கினேன் நானு. பிரிண்ட் போட்டு அது வந்து புக் வந்து கரெக்டா சேல்ஸ் கூட வர மாட்டேங்குது. இப்ப வந்து ஒண்ணு ரிலீஸ் பண்றாங்கன்னா அந்த ரிலீஸ் பண்ணி அது வந்து அப்படியே வந்து அந்த ரிலீஸ் டேட்லயே அது முடிஞ்சிருது. அது திரும்ப சேல்க்கே வர மாட்டேங்குது. நிறைய புக்ஸ் அப்படிதான் ஆகுது தமிழ்ல. நான் ஒரு 12 புக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் மேம். 12 புக்ல வந்து எனக்கு ஒரு யோகியின் சுயசரிதையோட சேர்த்து நான் புக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனா வந்து எனக்கு வந்தது 11 புக்கு தான் வந்தது. ஒரு யோகியின் சுயசரிதை வந்து வரவே இல்லை எனக்கு. அதுல பே பண்ண வரவே இல்லை. அது வந்து ஸ்டாக் இல்லன்னு சொல்லிட்டு அதன் பிறகு அனுப்புனாங்க, வரவே இல்லை. அப்புறம் வந்து நம்ம பாலாஜி மாஸ்டர்கிட்ட சொல்லி அதன் பிறகு அந்த யோகியின் சுயசரிதை வந்து வாங்கினேன். எங்க ஆர்டர் பண்ணீங்க? நம்ம பிஎம்சி இதுலதான் மேம் இது பண்ணாங்க. அது ஒருத்தவங்க நம்பர் கொடுத்தாங்க, அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி
அவங்க கொரியர் அனுப்புனாங்க மேம். ஓகே. புக்ஸ் எல்லாமே நமக்கு இங்க முரளி சார் அனுப்புறாங்கல்ல, அதுல அந்த மாதிரிதான் மேம். அந்த மாதிரி அவங்க சொல்ற நம்பருக்கு தான் கால் பண்ணி இது பண்ணேன் நான். சரி சரி. அந்த மாதிரி குரூப்ல போடுறாங்கல்ல, அப்பதான் வந்து இந்த புக்லாம் நமக்கு தேவையானதை படிக்க வேண்டிய புக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது சரி வாங்கி ஒரு வச்சு யோகியின் சுயசரிதை எப்பவுமே நிறைய இருக்குமே, அது போய் இல்லாம. அதுதான் மேம். அதை வந்து யார் மூலமா நமக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அப்படிதான் கிடைக்கும் போல் இருக்கு. அப்புறம்தான் பாலாஜி சார்ட்ட சொல்லி அப்புறம் பாலாஜி சார் அனுப்புனாங்க. சரி சரி. ஓகே. அப்படி கிடைச்சிருக்குல்ல. ஓகே. படி. இவன் பாலாஜி சார் கையில தான் வாங்கணும்னு இருந்திருக்கு, அவங்க மூலமா கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே. என்ன யாருமே ஜாயின் பண்ணுவேன். நான் ஒரு வாரம் லீவ் கொடுத்த உடனே எல்லாருமே ஃபுல்லா லீவ் எடுத்துக்கிறாங்க. நான் போன வாரம் ஸ்ரீரங்கத்துக்கு போனேன். சோ ஸ்ரீரங்கத்துல கோயில் இதுவா பார்த்தோம் ஸ்டேட்டஸ்ல. ஆமா. அப்ப எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க கோயிலுக்கு போயிருக்காங்க படுக்க சந்திரகலா மேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இல்லையா? சோ அது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா போனேன். ஓ, நாங்களாம் இன்னும் போனதே கிடையாது மேம். சோ அது போயிட்டு அங்க 3 days ஸ்டே. சோ அது கரெக்டா Thursday, Friday, Saturday தான். Saturday, Sunday 4 days வந்ததால அங்கேருந்து நமக்கு எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சோ சுத்துறோம், வெளியே சுத்துறோம், இந்த நேரத்துக்கு எங்கேயோ இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனாலதான் கிளாஸ் கேன்சல் பண்ணேன். நாங்க தஞ்சாவூர் கோயிலுக்கே போகணும்னு நினைச்சோம் மேம். சோ தஞ்சையில வந்து மியூசிக் இது வச்சாங்கல்ல, அந்த எண்ணத்துக்குலாம் வந்து வரணும்னா கரெக்டா எனக்கு ஸ்கூல் ரியோபன் ஆகுற அன்னைக்கு வைக்கிறாங்க. 5, 6, 7 சொல்லிட்டு என்னால வந்து இது பண்ண முடியல. ஸ்கூல் ரியோபன் அன்னைக்கு நான் வந்து லீவ் போட முடியாதே. அது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எங்க ஹஸ்பண்ட் சொன்னேன், சப்போஸ் அங்கெல்லாம் போனா போவாங்க அப்படின்னா தெரியுனாங்க. ஸ்கூல் ரியோபன் டைம் அப்படின்னு மிஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் அது எவ்ரி டைம் பண்ணுவாங்களா? நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணிக்கலாம். நானும் ஆக்சுவலி இந்த வாட்டி நான் போகணும்னு நினைச்சேன், பட் போகல. நெக்ஸ்ட் டைம் நானும் பிளான் பண்றேன். இனிமே எவ்ரி டைம் போடுறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி ட்ரிப். சரிங்க மேம். நெக்ஸ்ட் டைம் அந்த சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைம்ல இருந்தா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது அப்படி கிடையாது. அங்க வந்து பஞ்சரத்ன ஆராதனை எப்ப நடக்குதோ அது கிளப் பண்ற மாதிரி வைக்கிறது. அது வந்து சாட்டர்டே சண்டேஸ்னு வராது. தியாகராஜ ஆராதனை அப்படின்னா தியாகராஜர் பிறந்த அந்த நாள் வந்து எப்ப வருதோ அப்பதான் அந்த ப்ரோக்ராம் வருது. சோ அந்த ப்ரோக்ராமோட நாள் வந்து மிக்ஸ் ஆற மாதிரி அவங்க வைக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க மேம். ஓகே. சோ அப்ப அதுல சாட்டர்டே சண்டே கணக்கே வராது. அந்த தியாகராஜரோட பர்த்டே, அந்த பர்த்டே எப்ப வருதோ அதுக்கு முன்ன பின்ன அவங்க கிளப் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஓகேங்க மேம். சோ அது அப்படிதான் வரும். அது நான் பாக்குறேன் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நமக்கு ஏதாவது சாட்டர்டே சண்டே மிக்ஸ் ஆச்சுன்னா ரொம்ப ஹாப்பியா போலாம். எஸ் மேம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ராதா மேடம் பேசுங்க. ஹலோ. எஸ் மேடம். என்னோட பொண்ணோட நம்பர் இதுவரையும் குரூப்ல ஆட் பண்ணலையா? பண்றேன். எனக்கு மெசேஜ் பண்ண முடியுமா? ஹலோ மேம். ஹாய் ஹாய். இன்னைக்கு பண்ணினேன் அரை மணிக்கூர் மெடிடேஷன். ரொம்ப தாட்ஸ் வந்துட்டு இருந்து. Actually அது thoughts வரது கிடையாது. When you sit in meditation, thoughts is going out. அப்படியா? அப்படின்னா அந்த உங்க மைண்ட்ல டெபாசிட் ஆன தாட்ஸ் நீங்க எப்போ உட்கார்றீங்களோ, டைம் கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு நீங்க டைம் கொடுக்குறீங்களோ, இட் இஸ் கோயிங் அவுட். அப்படின்னா பெர்மனண்டா கிளீனிங். ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம உட்காரும் போது அந்த தாட்ஸ் போச்சு அப்படின்னா அகைன் அந்த நினைப்பு உங்களுக்கு வராது. ஓகே. எல்லாம் முன்னாள்த தாட்ஸ் ஜல்போ ஆபீஸ் எல்லாம் இப்படி வந்துட்டே இருக்கு. அது எல்லாமே வந்து ரிலீஸ். நெகட்டிவ் என்னோட ஆனதுகெல்லாம். ஆமா. இட்ஸ் ஆல் ரிலீசிங். பிகாஸ் நமக்கு வந்து நமக்கே தெரியாது. நம்ம சென்சஸ் மூலமாக ஹியரிங், சீயிங், இந்த சென்சஸ் மூலமாக அண்ட் டச்சிங், ஃபீலிங், இந்த எல்லா சென்சஸ் மூலமாக நம்ம கிட்டத்தட்ட பர் டேக்கு 50 to 80,000 தாட்ஸ் இங்க வந்து ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ மினிமம் 50 to 80,000 தாட்ஸ் வந்து ஸ்டோரேஜ். இப்போ நான் பார்க்குறேன், பேசுறேன், இப்போ இது ஒரு விஷன், இதுவும் இங்க ஸ்டோர் ஆகுது.
ஸோ இப்போ இது வந்து கான்சியஸா ஸ்டோர் ஆகுது. சம் தாட்ஸ் வந்து அன்வான்டட், நமக்கே தெரியாது, எல்லாமே போய் ஸ்டோரேஜ் ஆகும். நம்ம எப்போ கண்ணை மூடி உட்கார்றோமோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகுது. பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டோரேஜ் அவ்வளோ இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து நம்ம மைண்ட் மெமரி வந்து எவ்வளோன்னு சொல்ல முடியாது. அதோட ஸ்டோரேஜ் பவர் இன்ஃபைனட், அவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கும். இப்போ நீங்க உட்கார்ந்தீங்க, ஹாஃப் அன் அவர் எனக்கு தாட்ஸ் வந்ததுன்றீங்களா, ஸோ ஹாஃப் அன் அவர் யூ ஹேவ் ரிலீஸ்ட் ஆல் தோஸ் தாட்ஸ். அவ்வளோ தாட்ஸ் நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படின்னா இப்போ நீங்க கண் திறந்ததும் ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு இல்லையா? ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. ஆனா ரொம்ப தாட்ஸ் வந்தது. அந்த கிளீனிங் நடந்திருக்கு இல்லையா? கிளீனிங் நடக்கும்போது அந்த ஒரு குட் சேஞ்ச் நீங்க ஃபீல் பண்றீங்க. ஓகே, அப்படியா? ஸோ தட் இஸ் வை நான் இந்த கிளாஸ் வைக்கிறதே அதுக்கு தான். இப்போ வந்து நேரடியா நீங்க பேசும்போது தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஆமாம், சரி. ஸோ நான் வந்து ஒரு டைப்பிங் மூலமாக ஒரு ஆடியோவோ நான் சொல்லும் போது இவ்வளோ இம்பாக்ட் உங்களுக்கு இருக்காது. டைரக்டா நீங்க பேசும்போது தான் நீங்க எவ்ரிதிங் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் வேற என்ன, எப்படி இருந்துச்சு? எவ்ரிடே பண்ணணும் ஆக்சுவலி. எஸ் எஸ் எவ்ரிடே. ஆமாம், நேற்றுக்கு 1 hour இருந்தேன். ஐயோ, கண்ணு மூடி இருக்கணும்னு சொன்னா எனக்கு கொஞ்ச நேரம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ். அது கண்ணு மூடி எனக்கு இருக்கணும், நான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிவிட்டேன். ஒரு 40 minutes 45 minutes கொஞ்சம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிவிட்டேன். ஆனா கண்ணை திறக்கலை. ஆனா கண்ணை திறந்துட்டு நான் இன்னும் ஆனந்தாச்சு, ஃப்ரீ ஆகிவிட்டேன். அப்படி அந்த நமக்கு தெரியாம 1 hour உட்கார்றோம்னா we are in சமாதி நிலை, நிர்மல ஸ்திதி சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்டேட்க்கு போயிடுவோம். ஸோ தாட்ஸ் வர ஸ்டேட் வந்து கான்ஷியஸ் ஸ்டேட். தாட்ஸ் வந்துட்டே இருக்குன்னா ஸோ கான்ஷியஸா இருக்கும். கான்ஷியஸா இருந்தாலும் தாட்ஸ் வந்து கிளியர் ஆகுது. இது வந்து சமாதி ஸ்டேட் வந்து நமக்கு அன்கான்ஷியஸ், நோ டைம். அங்க வந்து பாத்தீங்களா, நோ டைம், நோ ஸ்பேஸ், டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்காது அந்த இடத்துல. தட் மீன்ஸ் we travel, நம்மளோட டிராவல் வந்து வெரி ஃபாஸ்ட். நம்ம வந்து இங்க இருக்கோம், இங்க உட்கார்ந்து இருக்கோம், பட் நம்ம கான்ஷியஸ் வந்து பாத்தீங்கன்னா அனதர் பிளானட்ஸ்க்கு போகும், அனதர் வேர்ல்ட்ஸ்க்கு போகும், அனதர் யூனிவர்ஸ்க்கு போகும். டைம் அண்ட் ஸ்பேஸ் ஃபார் த கான்ஷியஸ். அந்த நிலையில நம்ம வேற எங்கேயோ டிராவல் பண்றோம். ஸோ கண்ணு முழிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் மறந்துடுவோம். பட் ஏதோ ஒரு புதுமை, கண் திறந்த உடனே ஒரு புதுசா இருக்கா அந்த மாதிரி இருக்கும். நம்ம கண் திறந்த ரொம்ப புதுசா இருக்கு, இதே வீடுதான் ஆனா புதுசா தெரியும், நமக்கு நாமளே புதுசா தெரியும். ஸோ அது என்னன்னா அந்த ஒரு ஸ்டேட்ல வந்து நிறைய அச்சீவ் பண்ணிருப்போம். நம்ம நிறைய அச்சீவ் பண்ணதால அந்த புதுமை அப்படின்றது நமக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நம்ம அனதர் வேர்ல்ட்ஸ் டிராவல் பண்றது தான் அது எல்லாமே. ஸோ அனதர் வேர்ல்ட்ஸ் டிராவல் பண்ணும்போது we don't find time and space தெரியாதாங்க. திரும்ப கண்டுபிடிச்சதையும் 1 hour ஆச்சு, 1 hour உட்கார்ந்தேன் நான் அப்படின்னு தோணும். மேடம், ஒரு வாட்டி எனக்கு, நான் அம்மாட்டேன்னு சொன்னேன், எனக்கு ட்ரீம் எனக்கு பகவானோட ட்ரீம்ஸ் நிறைய வரும் அப்படி. இப்போ நான் ஒரு மாசமோ 1.5 மாசம் முன்னால எனக்கு என்ன ட்ரீம் வந்துன்னா ஏது பகவான் எனக்கு அத்தனை புரியாது. மீன்ஸ் என்ன தொட்டனா நான் போர்ட்டல்ஸ் கிராஸ் பண்ணினேன் நிறைய. அப்படி எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்தது. இந்த ட்ரீம் இப்படி வரவே இல்லை. மீன்ஸ் இப்படி கிராஸ் பண்ணிட்டே போயிட்டு இப்படி மேலே போயிட்டே இருந்தேன். இப்படி அது ரொம்ப நல்ல ட்ரீமா இருந்தது எனக்கு. மீன்ஸ் எங்க போயிட்டு இருந்தது. ஆனா மீன்ஸ் நான் எனிச்சப்போ எனக்கு ரொம்ப இதா இருந்தது, எங்கேயோ நான் டிராவல் பண்ணின மாதிரி வந்துட்டு மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்தது எனக்கு அப்படி. ஸோ நீங்க எப்போ மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சீங்களோ, ஈவன் இன் ட்ரீம்ஸ் யூ வில் கனெக்ட் டு த ஹையர் வேர்ல்ட்ஸ். ஸோ அந்த ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற கனெக்ஷன்ஸ் வந்து நமக்கு மெடிடேஷன்ல வந்துருது. ஸோ மெடிடேஷன்ல அந்த கனெக்ஷன்ஸ் வரதால ஈவன் இன் ட்ரீம்ஸ் நீங்க அந்த ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கு போறீங்க. ஸோ அந்த ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கு போகும்போது ஃபியூ கிளான்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அதுதான் ட்ரீம். அப்படின்னா கான்ஷியஸ் வந்து அங்கே இருக்கு இங்கே இருக்கு, டியூவல் கான்ஷியஸ்ல இருப்பீங்க. ஸோ டியூவல் கான்ஷியஸ்ல இருக்கும்போது யூ வில் ஃபைண்ட் இட் ஆஸ் அ ட்ரீம்.
ஆக்சுவலி நிறைய பேருக்கு ட்ரீம்ஸ் ஓரமே இருக்காது. ஆனா எனக்கு இப்ப தெரியாது என்ன கிஃப்ட் எனக்கு தெரியாது. எனக்கு எல்லா ட்ரீமும் ஓரமே இருக்கு. எப்போ என்ன வந்தது மீன்ஸ் இந்த ட்ரீம் வந்தது, ஒரு மாசம் முன்னால அப்படி வந்தது, எனக்கு ஓரமே இருக்கு. மீன்ஸ் ஞாபகம் இருக்கு. ஸோ அதுதான் ஆக்சுவலி இட் இஸ் டியூவல் கான்ஷியஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பாடி கான்ஷியஸ்ல நீங்க இருக்கீங்க, பட் கான்ஷியஸ் ஹையரா டிராவல் பண்றது ஞாபகம் இருக்கு. தட் இஸ் ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து சம் கனெக்ஷன்ஸ் தான். ஜென்ரலா வந்து ட்ரீம்ஸ் வர்றது வந்து நம்ம ஏதாவது வந்து இங்க அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னும் போது அது ட்ரீம்ல அச்சீவ் பண்றோம். இங்க ஒரு விஷயம் நான் வந்து எனக்கு தேவை அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு, ஏதோ ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசை வந்து ட்ரீம்ல நிறைவேறும். அந்த மாதிரி நான் இன்னைக்கு எக்ஸாம் சரியா எழுதல, ஸோ ட்ரீம்ல ரொம்ப சூப்பரா எழுதுவோம் எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நிறைய திங்ஸ் என்னன்னா நம்ம சப்கான்ஷியஸ்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணாத திங்ஸ் வந்து ட்ரீம்ல நம்ம அச்சீவ் பண்ணிடுறோம். பிகாஸ் ட்ரீம் அப்படின்றது என்னன்னா நமக்கு வந்து அந்த ஒரு இதுல இருந்து நம்ம ஏதோ ஒரு சஃபரிங்ல நம்ம இருப்போம்ல, அந்த சஃபரிங்ல இருந்து நம்மள வெளியே கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஜென்ரலா நடக்குது. ஸோ இந்த ஹையர் வேர்ல்ட்ஸ் அப்படின்றது பிகாஸ் நீங்க மெடிடேஷனுக்கு கனெக்ட் ஆனதால அந்த ஹையர் வேர்ல்டு ட்ரீம்ஸ் வருது. ஹையர் வேர்ல்ட் கனெக்ஷன்ஸ் வந்து அந்த ஹையர் எனர்ஜிஸ் நம்ம பாடிக்கு நம்ம கொடுக்கும் போது தான் ஹையர் வேர்ல்ட் டிராவல் நடக்கும். டெய்லி மீன்ஸ் டெய்லி சொல்ல முடியாது, வாரத்துல ஒரு வாட்டியே பகவானோட மீன்ஸ் சப்னம் வரதான் செய்யும். அப்ப எல்லாம் அம்மிட்ட சொல்லுவேன், அம்மா இன்னைக்கு இப்படி நான் இப்படி வந்து அப்படி வந்து எல்லாம் சொல்லுவேன். See, you are God. ஐயோ இல்ல கிடையாது, பிகாஸ் உங்களுக்கு தெரியாததால you are not accepting, but everyone are God. We came from that source. அப்படின்னா we are the part of that source. அப்படின்னா we are that. So we are that அப்படின்ற அந்த ஸ்டேஜ் வரணும்னா அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், how much deeper spiritual understanding உங்களுக்கு வருதோ, then you will accept you are God. Okay, so நம்ம இந்த அவுட்டர் லேயர் அப்படின்னா ஒரு ஹியூமன் லெவல்ல நம்ம இருக்கும்போது we are very normal human being. எப்போ நம்ம கான்ஷியஸ் லெவல்ல டீப்பர் அண்ட் டீப்பர் அண்ட் டீப்பரா நம்ம உள்ள போறோமோ we are gods. So practicing meditation is practicing godlyhood, because we are traveling very deeper within. So within எவ்வளோ டீப்க்கு நீங்க போறீங்களோ அவ்வளோ காட்லிஹுட் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்றதால கான்ஷியஸா கூட நம்ம வந்து ஒரு அந்த காட்லிஹுட் ஓட அந்த ஒரு இதுல நம்ம இருப்போம். இதெல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு புரியும். we are God அப்படின்னு சொல்றது இட்ஸ் நாட் a joke. அதை அச்சீவ் பண்ணணும்னா சாதனை, தியான சாதனை நிறைய பண்ணும். யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் lots and lots of meditation, lots and lots of hours you have to sit. நான் நீ பண்ணுவேன், நீ எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன் மேடம். எஸ் எஸ், thank you. நம்பர் அனுப்பி கொடுக்கறேன். எஸ் எஸ், என்னோட வாட்ஸ்அப்ல நீங்க போடுங்க, நான் ஐ வில் ஆட் யூ. ஓ சரி சரி, ஓகே மேடம். പിന്നെ മാഡം இப்படி டொனேஷன் கொடுக்கணும் சொன்னீங்களே, அது அனுப்புறதுக்குள்ளது அது பண்ணறேனா பேங்க்? நீங்க டொனேஷன் அனுப்பணுமா? நான் வந்து அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நாளைக்கு என்னோட பர்த்டே, நேற்றுக்கு என்னோட 60th பர்த்டே ஆயிடுத்து. நாளைக்கு டேட் ஆஃப் பர்த். ஓகே, அப்ப நீங்க வெரி ஹாப்பி பர்த்டே. எல்லாருக்குமே நிறைய நிறைய தியானம் சொல்லி கொடுத்து நீங்க மாஸ்டர் ஆகணும். சீனியர் சிட்டிசன் ஆயாச்சு. சீனியர் சிட்டிசன் இதெல்லாம் only body, not our self. Self எப்பவுமே யங்.
கரெக்ட். செல்ஃப் ஆல்வேஸ் யங், ஒன்லி பாடி ஏஜ். அது நீங்க கரெக்ட். சொல்ல வேண்டியது இந்த உடலுக்கு 60 வயசாச்சு. தட் இஸ் நாட் யூ. அப்ப இது எங்க எதுக்காக அனுப்பணும்? நான் லிங்க் உங்களுக்கு போடுறேன். உங்க பொண்ணை பார்க்க சொல்லுங்க அப்புறமா. சரி. நீங்க எனக்கு வந்து உங்க பொண்ணோட நம்பர் லிங்க் வேணும்னு ஒரு மெசேஜ் போட்டுருங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். சரி. அதுக்கு நீங்க பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லார்கிட்டயும். உங்க பர்த்டேஸ், மேரேஜ் டேஸ், எனி அக்கேஷன் நீங்க வந்து டொனேட் பண்ணுங்க. ஸோ ராதா மேடம் கரெக்டா பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐயோ, நான் இந்த ஏஜ் வந்துட்டு தான் நீங்க வந்திருக்கேன். நீங்களெல்லாம் எத்தனை கிரேட், எத்தனை யங் ஏஜ்ல வந்திருக்கேன். நானொரு கொஞ்சம் கூட முன்னாடி வந்திருந்தா கொஞ்சம் கூட பெட்டர் தான் இது பண்ணிருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே நினைக்க வேண்டாம். யாருக்கு நமக்கு எப்போ எந்த டைம் வருமோ அப்ப நம்ம வந்து எல்லாம் பண்ணணும், அவ்வளவுதான். நமக்கு கிடைச்சது எப்போ கிடைக்குதோ அப்பல இருந்து நம்ம வந்து அதை விடாம நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். கிடைச்சதை விடக்கூடாது, அவ்வளவுதான். நமக்கு கிடைச்ச அப்புறமா அதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கலாமே, இது எல்லாமே வந்து என்னன்னா டைம் வேஸ்ட். அதெல்லாம் பண்ணாம கிடைச்சதை நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு டைம் கொடுத்துக்கணும், அவ்வளவுதான். நேற்றுக்கு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தியானம் பண்ணினோம். வெரி குட். சோ நாளைக்கு கூட பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க உங்களுக்கு பர்த்டேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் மெடிடேஷன் சொல்லி கொடுங்க, எக்ஸ்ட்ராவா சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல ஏதாவது கோயிலுக்கு போறீங்களா, அங்க ஃபியூ பீப்புளுக்கு சொல்லி கொடுங்க. ஸோ இனிமே வந்து சீனியர் சிட்டிசன்னால அது ஒரு தனி மரியாதை, எல்லாருமே கேட்பாங்க சொன்னா. அதனால இந்த ஒரு வாய்ப்பை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எஸ் மாஸ்டர்ஸ், பேசலாம். ஏன் புதுசா யாருமே ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க? எல்லாம் எப்பவுமே நாமளே இருக்கோம். சுஷீலா மேடம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? அன்மியூட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கேங்க மாஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? டூர் எல்லாம் போயிட்டு வந்தீங்க போல இருக்கு. ஆமா, ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்களா? பார்த்தேன் நானு. ஸ்ரீரங்கம், திருச்சி. திருச்சியில தான் இருக்கு ஆக்சுவலி ஸ்ரீரங்கம். திருச்சியில தான் இருக்கு. திருச்சியில அந்த சைடு சமயபுரம் போயிருப்பீங்க போல. எல்லா இடமும் மெயின் ஸ்ரீரங்கம் தான். 3 days அங்கேயே ஸ்டே பண்ணோம். அங்க இருந்து பக்கம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படி சுத்திட்டு வந்தோம். அந்த பிள்ளையார் கோயில் போனீங்களா? மேல உச்சி பிள்ளையார் கோயில், அங்கதான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, அங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க மேல போயிட்டு சன்செட்டிங் பார்த்துட்டு அந்த மலையில உட்காந்து அங்க செம்ம காத்து. அங்கேருந்து வரவே பிடிக்கல எனக்கு, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. 3 to 4 hours அங்க உட்காந்தாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். சரிங்க, நல்லா இருந்தது. பார்த்தேன் நான் போட்டோஸ் எல்லாம் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு. அப்பதான் எல்லாரும் போவாங்கல்ல, அதான் போட்டேன். எல்லா இடத்துல போனோம், நல்லா தியானம் பண்ணிட்டோம். நல்லா எவ்ரி இயர்லி ஒன்ஸ் போவோம் மேடம். திருச்சியில போய் 2 நாள் தங்கிட்டு அங்க எல்லா கோயிலும் பார்த்துட்டு, அங்க பக்கத்துல குலதெய்வம் எங்களுக்கு மால்வாயின்னு ஒரு இடத்துல பூமி பாலகன்னு இவருதான், நம்ம சிவன் தான். அது அங்க போயிட்டு வருவோம். எவ்ரி இயர் குலதெய்வம் கோயிலுக்கு போகையில எல்லாம் திருச்சியில முதல் நாள் போய் தங்கிட்டு ஸ்ரீரங்கம் அப்பெல்லாம் அது இன்னொரு அம்மன் கோயில் ஒண்ணு அங்க ஃபேமஸா இருக்கு. எல்லாமே போயிட்டு வருவோம். மாங்காடா இல்லைங்கம்மா, அது என்ன அம்மன்னு சொல்லுவாங்க. அங்கேயே இருக்கு, திருச்சியிலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்கு. எல்லாம் ஸ்ரீரங்கம்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு. அங்க கோயில் கோபுரங்கள் கிட்டயே ஃபுல்லா கடைங்க, கார் எல்லாம் கோபுரத்துக்குள்ளதான் போகுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய கோபுரம், அந்த ராஜகோபுரம் எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ பெருசு. அவ்வளோ எவ்வளவு நல்லா கட்டி இருக்காங்க. அந்த ஒர்க்மேன்ஷிப், ஆர்கிடெக்சர் எல்லாம் எவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் அதெல்லாம்
அது சுத்தி பார்க்கவே நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும். நல்லா இருக்கும். உள்ளயே நாங்க கடையெல்லாம் இருக்கு. தனியா தான் போனதால, ஒவ்வொரு இடமும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து எல்லாம் நல்லா பார்த்துட்டு, நல்லா தியானம் செஞ்சுட்டு, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் நாங்க. சரி, சரிங்க. நல்லா அங்கேயே தியானம் பண்ணிட்டு இருந்தீங்க போல இருக்குது. ஒரு இடத்துல தியானம் இதுல உட்கார்ந்திருந்தீங்க பார்த்தேன். ஆமா, ஆமா. ஏன்னா, அங்கெல்லாம் அந்த ஓல்டஸ்ட் டெம்பிள்ஸ்னா அங்க உட்கார்ந்தா எனர்ஜிஸ் தான். எனர்ஜிஸ் நல்லா இருக்கும். அந்த எல்லாம் போறது நம்ம தியானம் பண்ணிட்டு தான் வரணும். ஆமாங்க. நல்லா இருந்தது. ஒவ்வொரு டிஃபரெண்ட் எனர்ஜிஸு. டிஃபரெண்ட்டா என்ன சொல்றது? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணும் இருக்காது. எனர்ஜிஸ் வந்து ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. ஆமா. அது போதுங்களே நமக்கு. ஆமா, ஆமா. வேற இப்ப என்ன புக் படிக்கிறீங்க மேடம் நீங்க? நானு ரசவாதி படிக்கிறேங்க. சரி, சரி, சரி. படிங்க, படிங்க. ரசவாதி படிச்சுட்டு இருக்கேன். நல்லா இருக்கும். ஓகே. அதுவும் இதே மாதிரி தான். ராபின்சன் நம்மளோட சம்மந்தப்பட்டது தான் பூராமே. ம், நம்ம எப்படி இருக்கணும், என்ன அதாவது கனவை நோக்கி போறது. ம். கனவை நோக்கி போற ஒருத்தருக்குமே வந்து பிரபஞ்சம் எப்படியோ நமக்கு வாழ்க்கையில உதவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் பத்தி தான். அல்கெமிஸ்ட்னு ரசவாதிங்கிறவங்க வந்து அந்த தகரத்தை வந்து கோல்டா மாத்தக்கூடியவங்க. ம், ம், ம். அந்த கதையும் நல்லா இருந்துச்சு. சரி, முக்காவாசி சாந்தினி கிளாஸ்ல சொல்லிட்டேன். ம். பொண்ணு கிளாஸ்ல. சரி, அடுத்து நம்ம கிளாஸ்ல சொல்லிட்டு பிஎம்சி கேட்டாங்க அடுத்தது வர்றீங்களான்னு. எஸ், எஸ், அது எஸ். 11 டேஸ் போறதுன்னா கொஞ்சம் நம்மளதுல எல்லாம் பிராக்டிஸ் பண்ணா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமா மேடம். ஃபர்ஸ்ட் டைம் ஆனா செம்ம பயந்தேன். டெய்லி பயந்தேன். அது இப்ப வந்து கொஞ்சம் பயப்படுறது கிடையாது. ஆக்சுவலி நீங்க போகும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா, கரெக்ட். ஃபர்ஸ்ட் டே அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் இருந்துச்சு. ஆகுறது தான். நம்ம வந்து நெனைக்கிறோம், எனக்கு எல்லாம் ஒண்ணும் இருக்காது. நான் எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம போய் உட்கார்றோம். அங்க போய் உட்கார்ந்தா தான் தெரியும் உள்ள இருக்கிற பயம். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் டேவே தெரியாம இருக்கிறோம். உள்ள இருக்கிறது எல்லாமே லைவ்ல போகும்போது தான் நம்ம யாரு, நமக்குள்ள என்ன இருக்கு, நான் என்ன, நம்மள நாம பாத்துக்கிறது தான் அந்த லைவ்ல சொல்றது எல்லாமே. நம்ம இல்ல அது இன்னொருத்தருக்கு சொல்றது கிடையாது. நம்ம வந்து நம்மள நாம படிக்கிறது, நம்மள நாம பாத்துக்கிறது, நம்மள நாம டிஸ்கவர் பண்றது தான் லைவே. ஓகேங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டே அப்படி இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் உங்கள கொஞ்சம் இதா நீங்களே பண்ண நெறைய புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நெறைய புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு இது அதுதான். நல்லா அதுக்கு இருந்துச்சு. முன்னாடி நான் அது அவ்வளவா தெரியாது. பட் ஆனா இந்த மாரி லைவா குடுக்கும்போது, ஒரு ஞானம் குடுக்கும்போது தான் நம்மள நாம புரிஞ்சுக்கிறோம் நெறைய. கரெக்ட். ம்ஹ்ம். நல்லா அது ஒரு நல்ல இருந்துச்சு. வாய்ப்பு நமக்கு. பிஎம்சி குடுக்குதுன்னா நமக்கு நல்ல அதான் வாய்ப்பு. பாருங்க. அது ரியலாவே நமக்கு பத்ரிஜி சாருக்கு அவரு குடுக்குற ஒரு ஞானமே லைனா இந்த மாதிரி நம்ம கிடைச்ச ஞானத்த பகிரணும் அப்படிங்கிற ஒரு இது குடுத்தது எவ்வளவோ நமக்குள்ளேயே அது வந்து திரும்பி திரும்பி 2வது இது பண்ணும்போது நெறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கே தெரியுது. கரெக்ட். அல்லது ஃபர்ஸ்ட் டைம் தெரியல. செகண்ட் ம். செய்யும்போது ரொம்ப நல்லா எடுத்து சொல்றதுக்கும் ஒரு வாய்ப்பு குடுக்குறாங்க பிஎம்சில. இவரும் நல்லா ஒரு மாதிரி இந்த தியானம் வந்து நம்மள எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப இதுல கொஞ்சம் புக் ரீடிங் எல்லாம் ஒரு பண்ண நல்ல ஆரம்பிச்சேன். ஒரு வழிய வந்து நமக்கு பத்ரிஜி காட்டிட்டு போயிட்டாரு. அந்த வழிய நம்ம ஃபாலோ பண்ணா போதும். எல்லாருமே எவ்வளவுல தவிக்கிறாங்க உலகத்துல. நம்ம வந்து கூப்ட்டு வாங்க, நம்ம உட்கார வச்சு நம்ம சொல்லி தரோம் அப்படின்னும்போது, கூப்ட்டாலும் வரல பாத்தீங்களா? எல்லாருக்கும் வந்து நேரம் வரணும். அந்த நேரம் வரும்போது தான் வருவாங்க எல்லாருமே. இப்ப நம்ம குரூப்ல எத்தன பேர் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பாதிக்கு மேல யாருக்குமே மெடிடேஷன் தெரியாது. சும்மா குரூப்ப வந்து வேடிக்கை பார்க்கிறவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ முன்னுக்கு வந்தா தானே இப்போ நாம வந்து போட்டிருக்கேன். ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டேன். இது போட்டேன். எல்லாரும் வாங்க. யாருமே வரல. திரும்ப திரும்ப நம்ம தானே இருக்கோம் இங்க. எல்லாருமே ஜாயின் பண்ணணும் புதுசா. அவங்க வந்துட்டாங்கன்னா, அப்புறம் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். வர்றதுக்கு தான் ஸ்டார்ட்டிங் தான் கரெக்ட். கொஞ்சம் இது பண்ணுவாங்க. வந்து உட்கார்ந்து பழகிட்டாங்கன்னா, அப்புறம் திருப்பியும் அந்த டைம் எப்போ வரும்னு எதிர்பார்ப்பாங்க. அது ஆமா. வரணும். அதுக்கு எப்படி நம்ம சொல்லத்தான் முடியும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க யாரெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா தெரிஞ்சவங்க இருக்காங்களோ கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. வர சொல்லி பண்ணணும். சொல்லுங்க.
நிச்சயமா. ஓகே. அது எனக்கு என் டாட்டர் எல்லாம் வரணும்னு ஆசை. ஆனா ரொம்ப அன்டைமா இருக்குது அவங்களுக்கு 12, 11. 2.5 ஹவர்ஸ் வந்து அதிகமா போகுது. 9:30ன்னா என்னோட இதுக்கு அவ ஃபர்ஸ்ட் டே மட்டும் வந்தா பிஎம்சிக்கு. செகண்ட் டேல இருந்து அப்படியே லைவ் போட்டு குரூப்ல போட்டு விட்டு படுத்துருவா. மாதிரி வர முடியல. 12:30 1 ஓகே, ஓகே. எங்க இருக்காங்க அவங்க? சிங்கப்பூர்ல. நீங்க ஒரு முறை அவங்க கிளாஸ்க்கு ஆமா, வந்திருந்தா ஆமா, ஆமா. பேசுனீங்க. வந்தேன். கரெக்ட். சாந்தினி இதுல நல்லா சாந்தினி தெரியும். பட் அவங்க எங்க இருக்காங்கன்னு மறந்துட்டேன். ஓகே. சிங்கப்பூர்ல இருக்காங்க. புங்கூல் சிங்கப்பூர்ல புங்கூல்ங்கிற இடத்துல இருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகே. அவங்க நல்லா நடத்திட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். எல்லாரும் ஏதோ ஒரு நம்ம குரூப் இருக்கு, நமக்கு இது இருக்குன்னா, வாய்ப்பு இருக்குன்னா அப்படி நடத்திட்டே போகணும். அவ்வளவுதான். எந்த ஹெல்ப்னாலும் சொல்லுங்க. ஏதாவதுனாலும் கிளாஸஸ் நானும் வரேன், சொல்றேன். இல்ல அப்படிதான் சொல்லிட்டு போன முறை அவ ரொம்ப ஷார்ட் டைம் வந்துட்டு போனா. ம். அதனால இன்னொரு முறை நான் வரையில ஒரு 20 டேஸ் எல்லாம் இருக்கிறதுன்னா மேம் கூப்பிட்டு நம்ம செய்யலாம். வீடெல்லாம் இது பண்ணி பக்கத்துல எல்லாம் கூப்பிட்டு செய்யலாம்னு எனக்குள்ள மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்குது. அது எப்ப நடத்துவேன்னு தெரியல. ஆனா இருந்துட்டு தான் இருக்கு. சொல்லிட்டு தான் இருக்கு. எல்லார்கிட்ட பேசையிலும். ஆனா கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்க. நம்ம டைம் ஆமாங்க. பாத்துக்கணும். இல்ல. ஒரு வாரத்துக்கு முன்ன சொன்னாதான் நீங்க வேற ஏதாவது ப்ரோகிராம் ஆமா, இருந்தாலும் வச்சிருப்பீங்க. ஆமா. பிளானிங் இருக்கும். எஸ் மேடம். தேங்க் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. தீபலட்சுமி மேம் சொல்லுங்க. காலிங் பண்றீங்க. எல்லாரும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க? என்னென்ன சொல்றாங்க? மேம் அக்கண்ட தியானம் இந்த தடவை நான் கால் பண்ண ஆரம்பிச்சதே கொஞ்சம் லேட்டு தான். வேற ஒரு ஒர்க்கு பர்சனல் ஓகே, ஓகே. ஃபேமிலி இருக்கனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா எல்லாருமே இந்த தடவை நான் கால் பண்ண உடனே இந்த தடவை நான் கண்டிப்பா மெசேஜஸ் எல்லாம் போட்டுருவோம் அப்படின்னாங்க. அதனால இந்த தடவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சரி, இருக்காங்க. சரி. ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்களோட நம்பர்ஸ நானே எடுத்துட்டேன். அவங்க கேட்கட்டும், கேட்ட பிறகு போடுவோம் அப்படின்றதுனால நானா தான் இந்த தடவை ரிமூவ் பண்ணிட்டேன். சரி, இருக்கிறவங்க எல்லாரோட நம்பர்ஸும் இப்ப என்கிட்ட இருக்குது. இல்லாதவங்க இத நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரெகுலரா நம்ம கிட்ட இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பேர்ட்ட நான் இன்னும் பேசல. அவங்க வந்து எப்பயுமே நம்ம பெர்மனன்ட்டா நம்ம குரூப்ல இருக்கிறவங்க தான். முக்கியமான ஆட்கள் அவங்க கிட்ட நான் இன்னும் பேசல. ஓரளவு எல்லா ஸ்லாட்ஸுமே ரொம்ப அழகா கவர் ஆயி எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சரி. மேடம். எல்லாரையுமே வந்து நம்ம குரு சாங்கத்தியம் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஆமா. மந்த்லி இந்த ஒன்ஸா கம்மிங் நம்ம வந்து கம்மிங் இந்த வீக்ல இருந்து நம்ம வந்து ஒரு ஒரு பின்னாடி எத்தன பேர் புதுசா சேர்ந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே டெலிகாலிங் மாதிரி நம்ம எல்லாரும் பண்ணிட்டு நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணவங்கள கூப்பிட்டு நம்ம சொல்லிட்டு இந்த கம்மிங் வீக் கண்டிப்பா நான் சொல்லிடுவேன் மேம். இன்னைக்குமே என்னால இங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால எனக்கு கால் பண்ண எனக்கு டைம் இல்ல. நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்க ஓகேன்னு சொன்னோனே உடனே பேசவும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த நம்பர்ஸ வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துட்டு கால் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா நியூ ஜாயினர்ஸ் வந்து நம்ம மெடிடேஷன் கிளாஸ் இங்க கண்டக்ட் பண்ணுவோம் மேம். எவ்ரி வீக். எவ்ரி வீக் பண்ணணும். அண்ட் வந்து நீங்க அக்கண்ட தியானம் மாஸ்டர்ஸ் கூட குரு சாங்கத்தியம் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க அப்பப்போ. எஸ் மேடம். அது எத்தனை அகண்ட பேர் இருக்காங்க. அவங்க வந்து தானா பண்றாங்க. எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. பட் ஆனா மந்த்லி ஒன்ஸ் ஆவது எல்லாரையும் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. ஆமா மேம். புதுசா வந்தவங்கள நம்ம சொல்லிடலாம். இந்த நம்ம அகண்ட தியானத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே இதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அவங்களே கூட நம்ம ஒரு தடவ சொன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வந்தா நல்லா இருக்கும். சொல்லிடுறேன் மேம். நான் இன்னொரு தடவையும் இல்ல நீங்க கால் பண்ணும்போது சொல்லுங்க. அதுக்குன்னு கால் பண்ண வேண்டாம். நீங்க யார் கூட பேசினாலும் இத அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே. தெரியாதவங்க எவ்ரி வீக் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கட்டும். தெரிஞ்சவங்க அட்லீஸ்ட் ரேரா எப்பயாவது. ஓகே மேடம். அவங்க வந்து இப்போ ரெகுலரா பண்றவங்க நான் இப்படி பண்றேன். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. நான் இப்படி வந்து முன்னேறி இருக்கேன். அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணா கூட அது வந்து நம்ம குரூப்ல எல்லாருக்கும் ரீச் ஆகும் இல்லையா? கண்டிப்பா மேம். கண்டிப்பா. சோ பண்றவங்க வந்து சொல்லணும். இப்போ நான் ஆர்கனைஸ் பண்றேன். நீங்க காலிங் பண்றீங்க. இதெல்லாம் ஓகே. நம்ம சொல்றது வந்து அங்க ரீச் இருக்காது. ஆல்ரெடி அதுல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பேசும்போது ரீச் நெறைய. எஸ் மேம். ஓகே. எஸ் மேம்.
நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கண்டிப்பா பண்ணுவோம் மேம். குறைஞ்சது ஒரு 10 பேராவது உள்ள வர்ற மாதிரி நம்ம இன்வைட் பண்ணிட்டு அவங்களுக்காக நம்ம பண்ணுவோம் மேம். நியூ பிகினர்ஸ்க்கு பண்ணுவோம் மேம். எஸ் எஸ். பாரதி யாரோ ஜாயின் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வீடியோல வர முடியுமா? ஓகே மேடம். எஸ் எஸ் சொல்லுங்க. எங்க இருந்து? மேடம் நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓகே. ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து நான் மெடிடேஷன் பண்ணின்னு இருக்கிறேன் மேடம் நானு. ஓகே ஓகே, வெரி நைஸ். எப்படி இருக்கு? என்ன மாற்றங்கள்? நல்லா பண்றீங்களா? இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பண்ணிட்டு இருக்கிறேன் மேடம். அது எனக்கு அதான் எல்லாம் சொல்றாங்க, ஏதோ கண்ணை மூடிட்டு இருந்தா ஏதோ தெரியுது, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஆவறது இல்ல மேடம். சும்மா பிரீத்திங் மட்டும் நான் பண்றேன். ஆனா எந்த ஒரு மாதிரியும் அந்த காட்சிகள் தெரியுது வேற மாதிரி எதுவுமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதே இல்லை எவ்வளவு நாள் வரைக்கும். ஒரு கலர்ஸ் மட்டும் வந்தது, அவ்வளவுதான். ஓகே. உருவங்கள் தெரியுதுன்ட்டு எல்லாம் வேறவங்க சொல்லி இருக்கிறது நான் கேட்டிருக்கிறேன். ஆனா எனக்கு எல்லாம் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இன்னைக்கு வரைக்கும் நடக்கல மேடம். அது நான் கரெக்டா பண்ணிட்டு எவ்வளவு நேரம் பண்றீங்க நீங்க? நான் 1 hour பண்றேன் மேடம். வெரி குட் வெரி குட். சோ 1 hour பண்ணி கண் திறந்ததும் வாட் இஸ் யுவர் ஃபீலிங்? ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் மேடம். தூங்கி எழுந்து. சோ இதுதான் வந்து சிம்டம். இப்போ வந்து 1 hour முடிச்சிட்டு நம்ம கண் திறந்த உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா யூ ஹேவ் டன் குட் மெடிடேஷன். அவ்வளவுதான். சோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதோ தெரியுது தெரியல அது எல்லாமே வந்து ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸால யூ வில் நாட், அதால எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஹையர் லோயர் அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததால அவங்க வந்து ஒரு பெரிய இது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரல, எனக்கு நான் கரெக்டா பண்றேன்னா அதெல்லாம் கிடையாது. மெடிடேஷன் இஸ் மெடிடேஷன். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது சோலோட கிரேவிங். உங்க சோலோட கிரேவிங் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்க சோலுக்கு வந்து மெடிடேஷன் தேவை, பட் ஆனா எந்த இதுவும் தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை உங்க சோலுக்கு. அது உங்களோட சோல் கெப்பாசிட்டி. அப்போ எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையா மேடம்? கெப்பாசிட்டின்னு கூட சொல்லக்கூடாது. ஆக்சுவலி சோல் நீடு, சோலோட சோல் வந்து ஆக்சுவலி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப எதுவுமே இல்லைன்னா இங்க என்னன்னா நத்திங்னஸ் இஸ் த ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எனக்கு எந்த யோசனை எல்லாம் வர்றது இல்ல, கிளியரா இருக்கும் மைண்ட் எல்லாம். நீங்க நத்திங்னஸ்ல இருக்கீங்களா? நத்திங்னஸ் தான் ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஓகே ஓகே. See, நமக்கு வந்து ஏதோ தெரியுது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, சவுண்ட் தெரியுது, நமக்கு விஷுவல்ஸ் தெரியுது, நமக்கு யாரோ தொட்ட மாதிரி இருக்கு, எங்கேயோ போற, இது எல்லாமே வந்து பிகினிங் ஸ்டேஜ். ஆக்சுவலி நத்திங்னஸ் அப்படின்றது தான் உண்மையான ஹையஸ்ட் மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். பண்ற 1 hour உங்களுக்கு டைம் போறது தெரியாம இருக்கா? கண்டிப்பா மேடம். அது முடிஞ்சிடுச்சான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சோ அதுதான் கரெக்ட். அது வந்து ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட் தப்புன்றது எதுவும் கிடையாது. இது ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போன பிறவிகள்ல முடிச்சிட்டீங்க. அதெல்லாம் பாஸ் பண்ணிட்டு இப்ப நீங்க ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்ல இருக்கீங்க. ஓகேங்களா? சோ இந்த ஸ்டேட்ல நத்திங்னஸ்ல இருக்கும்போது, நத்திங்னஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு சோர்ஸோட பிறந்த நிலை. சோர்ஸ் பிறந்தது எங்க இருந்துன்னா அங்க நத்திங்னஸ்ல இருந்து. நத்திங்னஸ்ல இருந்து பிறந்தாலும் நத்திங்னஸ் அப்படின்றதுலதான் எல்லாமே அடங்கி இருக்கு. இந்த முழு விஸ்வமும் அந்த நத்திங்னஸ்ல தான் இருக்கு. சோ நீங்க எவ்வளவு நேரம் நத்திங்னஸ் ஸ்டேட்ல நீங்க இருக்கீங்களோ உங்களோட விஸ்டம் வந்து வளரும். சோ இப்போ ஆஃப்டர் மெடிடேஷன் உங்களோட புரிதல் நல்லா இருக்கா? அண்டர்ஸ்டாண்டிங் எதை பத்தி ஆகுது? வீட்ல எங்க உங்களை பத்தி, மெடிடேஷன் பத்தி எல்லாமே ஆல் டுகெதர் முன்ன விட இப்ப நல்ல கிளாரிட்டி இருக்கா? நான் அது இன்னும் அது மாதிரி நோட்டீஸ் பண்ணல மேடம். எனக்கு அதை பத்தி இன்னும் தெரியல. மொத்தத்துல நான் அந்த மெடிடேஷன்ல இருக்கும்போது எனக்கு எந்த தாட்ஸும் வர்றது இல்ல, அவ்வளவுதான் நோட்டீஸ் பண்ணிருக்கிறேன். மத்த மாதிரி வீட்டுல அதெல்லாம் நான் நீங்க கேக்குறது பண்ற வேலைகள் நல்லா இன்னும் எஃபிஷியன்ட்டா பண்றீங்க, எந்த கஷ்டம் இல்லாம பண்றீங்க.
அதெல்லாம் இருக்குல்ல. ஆமா. சோ அது எல்லாமே உங்களுக்கு மெடிடேஷன் கொடுத்த பவர் தான். ஓகே. முன்னாடி சஃபர் ஆகுற ஒரு விஷயம் வந்து இப்ப வந்து ஈஸியா பண்ண முடியுது உங்களால. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. ஓகே. பிகாஸ் நத்திங்னஸ்ல இருந்து நீங்க மெடிடேஷன் பண்றதால நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க. நிறைய நாலேஜ் அக்வைர் பண்ணுவீங்க. அந்த நாலேஜ் வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னா, நம்ம ரொட்டீன் லைஃப்ல நம்ம பண்ற வேலைகள் ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். ரொம்ப சீக்கிரமா பண்ண முடியும். எந்த சஃபரிங் இல்லாம நம்ம வாழ்க்கைய வந்து நம்ம கடக்க முடியும். நம்ம வந்து நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க முடியும். நம்ம கிளியரா இருப்போம். கன்ஃபியூஷன் ஸ்டேட் இல்லாம ஒரு ஹாப்பி உமனா இருக்கலாம், ஹாப்பி ஃபேமிலியோட இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து இந்த மெடிடேஷன் எனர்ஜியால அதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஓகே மேடம். நான் அதெல்லாம் அதுல மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்ததில்லை இது வரைக்கும். தாட்லெஸ் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு நான் பண்ணிருக்கிறேன் மேடம் இன்னைக்கு வரைக்கும். ஆக்சுவலி விஷன்ஸ் இந்த மாதிரி வர எக்ஸ்பீரியன்ஸ் வரவங்களுக்கு எல்லாமே ஜஸ்ட் அந்த மெடிடேஷன் ஸ்டேட்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். இந்த உங்களை மாதிரி நத்திங்னஸ் ஸ்டேட்ல இருக்கிறவங்க அப்போ உங்களுக்கு எதுவும் இருக்காதே தவிர ஆஃப்டர் மெடிடேஷன் நீங்க ஃபுல் ஹோல் டே வந்து உங்க ரொட்டீன் லைஃப்ல நீங்க ரொம்ப நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க. அதெல்லாம் இருக்கும் பாருங்க. ஓகே மேடம். நான் இதுக்கு மேல நான் அதெல்லாம் கவனிக்கிறேன். அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து பிஃபோர் மெடிடேஷன் எப்படி இருந்தோம், நம்ம எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ண நிறைய பேர் கோவமே வராது. முன்னாடி சின்ன சில்லி குட்டி குட்டியா சில்லி திங்ஸ்க்கு எல்லாமே கோவம் வரும். பட் இப்ப வந்து கோவம் வராது. பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நல்ல கிளாரிட்டியா இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆகாம ஸ்ட்ரெஸ் ஆகாம இது எல்லாமே நமக்கு இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே. இதெல்லாம் இருக்கும். ஓகே மேம். அதெல்லாம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே. சோ ரெகுலரா பண்ணுங்க. பண்றேன் மேடம். அது இன்னும் நான் டைமிங் ரொம்ப நேரம் உட்காரணும், அதுக்கு என்ன மாதிரி ஒரு முயற்சி எடுக்கணும்? இப்போ 1 hour பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இன்னும் ஒரு 2 hours அந்த மாதிரி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரி நான் முயற்சி அந்த மாதிரி பண்ணணும்னா நைட் இஸ் த பெஸ்ட் டைம். உங்க ஸ்லீப் டைம் தான். சோ நீங்க தூங்குற நேரம் வந்து இப்போ ஒரு 9 o'clock 10 o'clock நீங்க தூங்குறீங்கன்னா ஒரு 1 hour அர்லியா நீங்க போயிடுங்க. ஃபுல்லா நைட்ல நீங்க வந்து நான் இவ்வளவு நேரம் உட்காரணும் டிசைட் பண்ண வேண்டாம், உட்கார்ந்துருங்க. டில் மார்னிங் உட்கார்ந்தாலும் இட்ஸ் ஓகே. ஓகே. சோ லாங் ஹவர்ஸ் பண்ணணும்னா டெடிகேட் யுவர் நைட். மேடம் நான் மெடிடேஷன் பண்றது அர்லி மார்னிங் 4 மணில இருந்து வருது இல்லைங்களா, அதுல தான் ஜாயின் பண்ணிருக்கேன் மேடம். நான் அர்லி மார்னிங் அது 4 மணிக்கு நான் பண்ணிட்டேன். அப்போனா இன்னும் கொஞ்சம் அர்லியா வேக்கப் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டா பண்ணுங்க. 3 o'clockல இருந்து 2 o'clockல இருந்து. நான் அது பண்றதுனால மத்தியானத்துல எனக்கு தூக்கமே வர்றது இல்ல மேடம். நான் நைட்டு 10:30 மணி வரைக்கும் மூச்சுட்டு இருப்பேன். அது காலையில மெடிடேஷன் பண்றதுனால. முன்னெல்லாம் நான் கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துட்டு மத்தியானத்துல தூங்கிடுவேன். ஆனா மெடிடேஷன் பண்ணதுல இருந்து எனக்கு தூக்கம் டயர்ட்னஸ் எதுவுமே ஆவறது இல்ல. நைட் வரைக்கும் நல்லா எனர்ஜெட்டிக்கா தான் இருப்பேன். தூங்கும் போது தான் தூக்கம் வரும். நான் எப்ப படுக்கிறேனோ அப்பதான் தூக்கம் வர தவிர மத்த மாதிரி தூங்கணும்ன்ற ஃபீல் எல்லாம் எனக்கு வர்றது இல்ல மத்தியானம். இதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே. சோ இதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதெல்லாமே. ஓகேங்களா? சோ நீங்க நிறைய பண்ணணும்னா நீங்க 4 மணிக்கு பண்றீங்கன்னா 3 மணிக்கே உட்காருங்க ஒரு நாள். அதுக்கப்புறமா இன்னும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 2 மணிக்கு உட்காருங்க. அப்படி பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா அந்த மிட் நைட் டைம் வந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம். அந்த டைம்ல வந்து கண்ணை மூடினா போதும். வேற அது பாட்டுக்கு அது நடந்துரும். சோ அதுவே பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. அண்ட் வந்து உங்களோட சேஞ்சஸ் கவனிச்சுக்கோங்க. உங்களோட சேஞ்சஸ் கவனிங்க. எப்படி நீங்க இருக்கீங்க, உங்களோட தாட் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு, பிஹேவியர் எப்படி இருக்கு, உங்களோட வார்த்தைகள் எப்படி இருக்கு, இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அதெல்லாம் தான் உங்களோட மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே மேடம். தேங்க் யூ. ஓகே. அண்ட் வந்து நீங்க பெங்களூர்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு வாட்டி பிரமிட் வேலிக்கு போயிட்டு வாங்க. நான் போயிருக்கிறேன் மேடம். நான் ஒரு 2-3 டைம்ஸ் போயிருக்கேன். வெரி நைஸ், வெரி நைஸ். போயிட்டு அங்க மெடிடேஷனும் பண்ணிருக்கேன் நான். உங்களுக்கு அங்க 3 days ஒர்க் ஷாப் அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. டைம் இருக்குன்னா அதுல ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சேஞ்சஸ், ரொம்ப எக்ஸலண்டான சேஞ்சஸ் வரும் அங்கெல்லாம்.
போனீங்கன்னா. ஆமா. அது ஒண்ணு நானு அந்த ஒர்க் ஷாப்ல நானு ஜாயின் பண்ணல. மொத்தத்துல விசிட் பண்ணியிருக்கிறேன். 3 டைம்ஸ் போயிட்டு அங்க மெடிடேஷனும் பண்ணியிருக்கேன். ஓகே. வந்திருக்கேன். ஸோ எவ்ரி மந்த் ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும். அந்த ஆமா. ஒர்க் ஷாப்ஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கோ, இல்ல 1 இயர்க்கோ ஒரு ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணுங்க கம்பல்சரி. ஏன்னா உங்களுக்கு கிட்ட தான். அங்க கிட்ட போனீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது? நெறைய எனர்ஜி லெவல்ஸ் நீங்க தாண்டலாம். நெக்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் குரோத் அப்படின்றது அங்க டைரக்ட்டா போகும்போது இன்னும் நெறைய இருக்கும். அந்த 3 டேஸ் அந்த ஒர்க் ஷாப் நீங்க அட்டெண்ட் பண்றீங்கன்னா, ஒரு 1 இயரோட சாதனை அந்த 3 டேஸ்ல முடிஞ்சிரும். ஓகே, ஓகே. அவ்ளோ ஒரு எஃபெக்டிவ். எனக்கு அங்க ஸ்டே பண்ணணும்ன்ட்டு சொல்றாங்க மேடம். அது எனக்கு ஆமாமா. அந்த ஃபேமிலி சூழ்நிலையால என்னால அங்க ஸ்டே பண்ண முடியறது. அதனால நான் போயிட்டு விசிட் பண்ணிட்டு, அங்க மெடிடேட் பண்ணிட்டு வந்துருவேன். பட் ஓகே. அங்க ஸ்டே பண்றது எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆவறதில்ல. வீட்ல கொஞ்சம் பட் சூழ்நிலை. ஒர்க் ஷாப்னா நீங்க ஸ்டே பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா நீங்க நீங்க ஜெனரலா போறீங்கன்னா அந்த மாரி வந்துடலாம். ஒர்க் ஷாப்னா நீங்க இருந்து தான் ஆகணும். அண்ட் ஏன்னா வந்து ஐயப்பா பிண்டி சார்து இருக்கு. ஆரோஹா ஸ்பேஸ் அங்க போயிட்டு வாங்க. ம். அது இப்போ அதெல்லாம் உங்களுக்கு கிட்ட லேட்டஸ்டா தான். தான் மேடம் அது ஸ்டார்ட் ஆச்சு. அது ஆரோஹா ஸ்பேஸ்ன்னுட்டு. இன்னும் அதுக்கு விசிட் பண்ணல நானு. போணும்னு நெனச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா அது போவேன் மேடம். இருக்கு. அப்புறமா நமக்கு பிசிஎஸ் சார்து அங்க ஒரு சென்டர் இருக்கு. நீங்க பெங்களூர்னா கூகுள் பண்ணீங்கன்னா 2, 3 சென்டர் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். நெறையவே இருக்கு ஆக்சுவலி. ம். அந்த மாரி சென்டர்ஸ்க்கு அப்பப்போ போங்க. சோ தட் லாங் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்ற அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் எனர்ஜி சப்போர்ட் கிடைக்கும். ஓகே மேடம். கண்டிப்பா நான் விசிட் பண்றேன் மேடம். அதெல்லாம் பண்ணுங்க. அண்ட் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது மெடிடேஷன்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நமக்கு வேணும். அந்த ம். ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகும்போது தான், அவங்களோட நம்ம வந்து ஒர்க் ஷாப்ஸ் போறது, இந்த மாரி பிரமிட்ஸ்க்கு போறது, பிரமிட் ட்ரிப்ஸ்க்கு போறது எல்லாமே நமக்கு அப்பதான் வரும். ஓகே. ஸோ நீங்க இப்போ ஆரோஹா ஸ்பேஸ் போறீங்க. அங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. பிகாஸ் ம். பெங்களூர்ல இருக்கிற இதுல வந்து பெங்களூர் பீப்பிள் உங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க. கண்டிப்பா மேடம். ஸோ ஆமா. அந்த மாதிரி சம் மாஸ்டர்ஸோட கனெக்ஷன்ஸ்ல இருங்க. ம். ஈஸியா உங்களுக்கு எங்க போணும்னாலும் உங்களுக்கு துணையும் இருக்கும். ம். ஸோ வீட்லயும் அலோவ் பண்ணுவாங்க. எனக்கு எங்க போனாலும் போயிட்டு வர மாரி ஒன் டே இருந்தாக்கா ஓகே மேடம். ஆனா ஸ்டே பண்றதுன்னா என்னால முடியறதில்ல. வீட்ல ம்ஹ்ம். சரி, சரி. சூழ்நிலைனால தான் சரி, எனக்கு சரி. பெருசா பண்ண முடியல. இவ்ளோ பண்றீங்க. நீங்க பண்ணுங்க. போக, போக இன்னும் நல்லா இருக்கு. உங்க ஸ்டேட் வந்து ரொம்ப ம். அற்புதமான ஸ்டேட். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே. நத்திங்னெஸ் ஸ்டேட். அந்த ஆ. ஸ்டேட் வரதுக்கு நெறைய பேர் எவ்வளவோ தவிக்கிறாங்க. அது ஹேப்பியா உங்களுக்கு வருது. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. ஓகே. நானு இது ஒரு மாரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஆவலன்றதுனால சரியா பண்ணல. அந்த மாரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது மேடம். இப்ப நீங்க சொன்ன பிறகு எனக்கு ஒரு மாரி ரொம்ப குஷியான்னு இருக்கு. ஓகே நான் நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன்னுட்டு. பட் எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மாரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. எனக்கு அந்த மாரி உருவம் தெரிஞ்சது அப்டின்னுட்டு. எனக்கு எதுவுமே அந்த மாரி ஒரு ஃபீல் ஆனதே கிடையாது இதுவரைக்கும். ம், ஸோ ம், ம். நல்லா பண்ணல போல இருக்குது. என்னுடைய இது ஏதோ மிஸ்டேக் இருக்குன்ற மாரி அது. நத்திங்னெஸ் அப்படின்றது தான் சமாதி நிலை. ஓகே. நிர்மல ஸ்திதி, சமாதி நிலை, ஆ டீப் மெடிடேஷன் ஸ்டேட்டு, இன்னும் நெறைய நேம்ஸ் நமக்கு சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாமே இந்த நத்திங்னஸ் ஸ்டேட் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ யார் எது சொன்னாலும் டோன்ட் கெட் கன்ஃப்யூஸ். ஓகே மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. வாட்ச் பிஎம்சி. பிஎம்சி தமிழ் பாருங்க. உங்களுக்கு வேற எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு பிஎம்சி இருக்கு. தெலுங்கு இருக்கு, கன்னடா இருக்கு. ஆமா மேடம். பார்க்குறேன் நானு. பிஎம்சி சேனல்ல பார்க்குறேன் மேடம் நானு அது. ம். ப்ரோகிராம் இது நீங்க அதுல. உங்க மதர் டங் என்ன? தமிழ் தான் எங்களுது மதர் டங். தமிழ் தானா? ஓகே. ஒரு மாதிரி இருக்கு தமிழ் அதனால கேட்டேன். ஸோ இல்ல மேடம். என்ன இங்கிலீஷ் இருக்கு. ஸோ தெலுங்கு தெலுங்கு, கன்னடாலாம் தெலுங்கு தெரிஞ்சா நெறைய பத்ரிஜியோட ஸ்பீச் நெறைய இருக்கு. ஆ ஆமா மேடம். தெலுங்குல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது. பட் அவருடைய ஸ்பீச் இன்னும் நான் இன்னும் அந்த அளவுக்கு டீப்பா போல மேடம். அவரும் மெடிடேஷன்ல தான் இல்ல கான்சன்ட்ரேட் நீங்க கேட்கணும். பிகாஸ் ஒன்லி மெடிடேஷன் அப்படின்றது வந்து growth வந்து கம்மி தான். மெடிடேஷனோட அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்கணும். எவ்ரிடே பத்ரிஜியோட ஸ்பீச் ஒண்ணு கேளுங்க. பிஎம்சி இங்கிலீஷ் போட்டீங்கன்னா சாரோட இங்கிலீஷ் ஸ்பீச் நெறைய வரும். ஓகே மேடம். அது பாருங்க. நீங்க தமிழ் வேணும் அப்படின்னா என்னோட சேனல்ல நெறைய நான் பேசியிருக்கேன். என்னோட சேனல்தும் பாருங்க. தமிழ்ல பிஎம்சி பாருங்க. பிஎம்சி தமிழ்ல பேசிக் இது எல்லாமே வந்து என்னோட சேனல்ல நான் சாரோடது வந்து தமிழ்
தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். அது பாருங்க ஃபர்ஸ்ட். அது எதுல இருக்கு மேடம்? அது அது என்னோட சேனல் லிங்க் நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் குரூப்ல. குரூப்ல இருக்குங்களா? நான் வந்து ஏதாவது இம்பார்ட்டண்டா போடுறேன்னா நான் பின் பண்ணிடுறேன். சோ அந்த பின் பண்ணது பார்த்தாலே உங்களுக்கு மெசேஜ் வந்து ரீச் ஆயிடும். சரி மேடம். ஓகே. நான் இன்னைக்கு சேனல் பின் பண்ணிருக்கேன்னா ஆடியோ பின் பண்ணிருக்கேன். நான் சேனல் இப்ப பின் பண்ணிடுறேன். ஓகே மேடம். சேனல் லிங்க் நான் பின் பண்ணிடுறேன். அது வந்து பாத்துக்கோங்க நீங்க. ஓகே மேம், பாக்குறேன் நான். அந்த பத்ரிஜி சாரோட நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல சொல்லி இருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. சாரோட ஸ்பீச் எல்லாம் நான் தமிழ்ல சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் இல்லையா மெசேஜ். அவங்க வந்து ரொம்ப அற்புதமா வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ் ஒண்ணுல பின் பண்ணேன், இன்னொன்னு 2 குரூப் இருக்கு. அதுல அப்போதீபோபவா சீரீஸ்னு இருக்கு. அதுல பாருங்க, அதுலதான் எல்லாமே சார்து இருக்கு. பிஎம்சி இல்லையா மேடம்? இல்ல என்னோட சேனல்ல. ஓகே மேம், பாக்குறேன். யூடியூப்லங்களா? ஆமா யூடியூப் லிங்க். இப்போ ஸ்பிரிச்சுவல் சோல் குரூப்ல நீங்க இருக்கீங்க இல்லையா? இருக்கிறேன் மேடம் நான் அதுல. சோ அதுல இருக்கீங்கன்னா டெய்லி நீங்க ஓபன் பண்ணும்போது நான் ஒரு மெசேஜஸ் பின் பண்ணிருப்பேன். மேல தொட்டாலே அந்த நான் பின் பண்ண மெசேஜஸ் வந்துரும். அது நீங்க டைரக்டா பாத்துக்கலாம். ஓகே மேம். சோ அது மட்டும் மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. எப்போ எது பார்த்தாலும் ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் போட்டீங்கன்னா எத்தனை பேர் பார்த்தாங்க, இன்னும் எத்தனை பேர் பார்க்கணும்ன்றது. இப்போ ஒரு 4 பேர் பாத்தீங்க, தம்ஸ் அப் போடுறீங்க அப்படின்னா இது யாரோ எல்லாம் பாக்குறாங்களே, நாமும் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க. சோ நம்ம போடுற ஒரு தம்ஸ் அப்பால நமக்கு பெனிஃபிட். நம்ம பாக்குறோம்னு தெரியுது, நம்ம பார்த்ததால இன்னும் பார்ப்பாங்க. ஓகே மேம். சோ இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஜஸ்ட் ஒரு மெசேஜ் நல்லா இருக்கு, ஒரு தம்ஸ் அப், ஒரு ரியாக்ஷன், அவ்வளவுதான். சோ அந்த ரியாக்ஷன் கொடுக்கும்போது யாரும் ரியாக்ட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்ப்பாங்க. சோ நீங்க ரியாக்ட் பண்ணதால 10 பேர் பாக்குறாங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கும் வரும். ஓகே மேம், நான் பார்க்கிறேன். எஸ், thank you. எஸ் சார், பாலா சார் சொல்லுங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சார். மாஸ்டர், இது ஒரு சின்ன இது என்னோட அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கலாம் தான் மாஸ்டர். மாஸ்டர் இப்ப ஒரு 2-3 இயர்ஸா தான் மாஸ்டர் நம்ம பிஎம்சில இப்ப நம்ம உங்களோட நம்ம ஆக்சுவலா உங்களோடன்னு சொல்லக்கூடாது, நம்ம அந்த அகண்ட தியானத்துல வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இப்ப என்னோட அந்த நார்மல் லைஃப்ல இருந்து நான் தனிப்பட்ட லைஃபா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு மாஸ்டர். இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நல்லா வித்தியாசம் தெரியுது மாஸ்டர். இது எல்லா மாஸ்டரும் வந்து இது உணரணும்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் நான் ஆசைப்படுறேங்க மாஸ்டர். ஏன்னா இது ஒரு லைஃபே வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்ப நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, நம்ம மட்டும் என்னடா நம்ம இப்படி இருக்குமே அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட், பிஎம்சி ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க மாஸ்டர். அதனால இது எனக்கு ரொம்ப பெருமையா தாங்க மாஸ்டர் இருக்கு. இது வந்து நம்ம உணர்ந்தாதாங்க மாஸ்டர் எல்லாத்துக்குமே, நம்ம மாஸ்டர் எல்லாத்துக்குமே புரியும். அதனால இது நான் உணர்ந்தனால நான் ஷேர் பண்றேங்க மாஸ்டர். ரொம்ப அருமையா இருக்குங்க மாஸ்டர். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்ததுக்கு பிரபஞ்சத்துக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கே தெரியல மாஸ்டர். ஒரு சில நேரம் என்ன அறியாமே ஒரு ஆனந்த நிலை மாதிரி, ஒரு மாதிரி பரவசமா ஒரு மாதிரி இருக்கு. காலையில இப்ப 4 மணிக்கெல்லாம் நம்ம உட்கார்றப்ப நம்மள அறியாமையே வந்து ஒரு ஆனந்த நிலையா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்குங்க மாஸ்டர். இது கண்டிப்பா நம்ம மாஸ்டர்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் மாஸ்டர். கண்டிப்பா இது நம்ம இன்னும் நல்லா டீப்பா வந்து நம்ம மெடிடேஷன் பண்ண இது ஏதோ ஒரு உந்து சக்தி வந்து நம்மளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அதை வந்து நம்ம எல்லாருமே எவ்வளவுக்கு நம்ம வந்து நம்ம மெடிடேஷன் அதிகமா பண்றோமோ அவ்வளவுக்கு வந்து அந்த சக்தி நம்ம வந்து எனர்ஜி வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுதுங்க மாஸ்டர். இது கண்டிப்பா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க மாஸ்டர். பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். பிரமிட் ஆசான், நீங்க, நம்ம அமிர்தவல்லி அம்மா, தீபலட்சுமி மேம், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப வணக்கம் மாஸ்டர். உங்களுக்கு நீங்க நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா உங்க மைண்ட், பாடி அண்ட் சோல் அலைன் ஆயிருக்கு. அந்த அலைன்மெண்ட் இருக்கும் போதுதான் இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கும் நீங்க நன்றி சொல்லிக்கணும். அந்த பேரானந்தம் வருது அப்படின்னா நீங்க அவ்வளவு தூய்மை ஆயிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தூய்மை ஆகுறோமோ அங்க பேரானந்தம் அப்படின்றது நமக்கு வருது. நமக்குள்ள இருக்கிற அந்த சோர்ஸ் அப்படின்றது என்னன்னா அன்பு, அந்த பேரானந்தம், தூய்மை. எப்போ எல்லாம் வெளிப்புறமான எல்லா போர்வைகள் போகுதோ உள்ள இருக்கிற அந்த டீப்பர் ஸ்டேட்ல இருக்கிற அந்த சோர்ஸ்ல இருக்கிற அந்த அதுதான் பேரானந்தம்.
சோ பேரானந்தத்தை உங்களால அடைய முடியுதுன்னா நீங்க சோர்ஸ அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். எஸ் மாஸ்டர். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. ஸோ நம்ம மெடிடேஷனுக்கு போயிடலாமா? வேற யாராவது பேசணுமா மாஸ்டர்ஸ்? தீபலட்சுமி சொல்லுங்க. பாலா சார் சொன்ன உடனே எனக்கும் சொல்லணும்னு தோணுனது மேம். இந்த தடவை அகண்ட தியானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார் சொன்ன மாதிரி நான் வந்து நிறைய பேரை அவாய்ட் பண்ணிட்டு வருவேன். இப்போ வந்து அவங்க என்ன அவாய்ட் பண்ணல, நானும் அவங்கள அவாய்ட் பண்ணல. அந்த சிச்சுவேஷன் அதுவாவே கிரியேட் ஆயிடுது. என்கிட்ட வர்றவங்க மட்டும்தான் வர்றாங்க. இவங்களை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு போனேன்னா, நான் போற வரைக்கும் அவங்க வர மாட்டேங்கிறாங்க. நான் வெளில வந்த பிறகு அவங்க வர்றாங்க. இதெல்லாம் நிஜமாவே ஒரு மிராக்கிளா இவங்களை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறப்போ அதுக்கு ஒரு சிச்சுவேஷனே அதை அமைச்சு கொடுக்கல. அதுவும் இல்லாம லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப நிறைய நேரம் வந்து நான் வேற இதுல வந்து என்ன அதுதான் நம்ம பிஎம்சி இதுலதான் ரொம்ப என்ன வந்து இன்வால்வ் பண்ணிட்டு மெடிடேஷனுக்கு டைம் கம்மி ஆயிடுச்சோ அப்படின்னு நானே ஃபீல் பண்ற மாதிரி வந்தது. டே டைத்துலயும் நான் அப்பப்போ மாஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். நான் சர்வீஸ்க்கு போனதுனால அதுவும் நான் சும்மா இல்ல, ஆனா அதனால நம்ம கம்மி ஆயிடுச்சோ அப்படின்னே நான் அப்பப்போ ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன அப்படியே சேஞ்ச் பண்ணி இந்த தடவை வந்து நான் டைம் ஸ்லாட் போடுறப்போ 11 o'clock என்ன போட வச்சது. நமக்கு என்ன டைம் நமக்கே தெரியலையே. அவங்க கால் பண்றப்போ நம்ம பிக் பண்ணணும். அதை ஆஃப் பண்ண கூடாதுன்னு வேற இருக்குது. நிறைய கால்ஸ் வேற வருது. என்ன பண்ணலாம் சரின்னு 11 வச்சுட்டு இப்போ 11க்கு வைப்பேன். அது எப்ப முடிக்கிறேன்னு எனக்கே தெரியாது. அது மார்னிங்கா இல்ல மார்னிங் 4 o'clock 2 o'clock 3 அதெல்லாம் தெரியாது. அது ஒரு சூப்பரா இருக்கு மேடம். இந்த அகண்ட தியானம் எனக்கு 11 எனக்கு ஸ்டார்டிங் டைம் மட்டும்தான் எனக்கு தெரியும். எண்டிங் டைம் தெரியாது. நைட் 11க்கு உட்கார்றீங்க. அவ்வளவுதான். 3 மணி ஒரு நாளைக்கு எந்திரிச்சிடுவேன். திரும்ப உட்கார்னா தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ண அந்த நேரத்துல ஒர்க் பண்றேன். இத வந்து விழிப்பு உறக்கம் அப்படின்னு எல்லாம் கூட ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்னு பண்ணல. இது வந்து ஆக்சுவலா நான் இது பண்ணணும்னு பண்ணல. அது அதுவா கிரியேட் ஆகி ஒரு இது வந்தது. இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஃபீவரிஷாவே இருக்கு என்னோட பாடி. லைட்டா சிவரிங் இருக்கு. மெடிடேஷன் பண்றப்போ இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஹெவியா இருக்கு. 24/7 அதே மாதிரி இருக்குது. ஆனா அது ஃபீவரும் இல்ல. நான் மெடிடேஷனும் பண்ணல. அந்த மாதிரி இருக்குது. இந்த அகண்ட தியானம் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். இந்த செஷன் இந்த தடவை இருக்கிற அகண்ட தியானம் எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்கு மேடம். சூப்பர். அது நான் இங்க சொல்லணும்னு நினைச்சேன் மேடம். நீங்க ஆக்சுவலி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா கால் பண்ணி ஒவ்வொருத்தரையும் நீங்க வந்து ஸ்லாட் போட்டு நீங்க பண்ற அந்த ஒரு முயற்சி இருக்கு இல்லையா, அதோட பலன் தான் இது எல்லாமே. மேடம் எல்லாருமே ரொம்ப சின்சியரா பண்றாங்க அப்படிங்கிறது இதுலயே எனக்கு தெரியுது. வெரி ஸ்டார்டிங் டைம்லயே இந்த தடவை அகண்ட தியானம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் அதனாலதான் நேத்தே உங்ககிட்ட சொல்றப்பே சொன்னேன். இந்த எனர்ஜி ஃபுல் டே எனக்கு பாடியில இருக்கிற மாதிரி நான் ஃபீல் ஆறேன் மேடம். சோ இதே மாதிரி எனக்கு பிகினர்ஸ்க்கு கூட வேணும். பிகினர்ஸ்க்கு நீங்க வேற யாரையாவது இன்சார்ஜ் போடுங்க. இன்சார்ஜ் போடுறதுக்கு கூட நேம் போடுறது மட்டும்தான் அதுல போடுறேனே தவிர இன்சார்ஜ்னா அவங்க வந்து அம்மா இந்த வீக்ல இருந்து நம்ம பண்ணிடுவோம் மேம். கண்டிப்பா புதுசா நம்ம வீக்லி ஒன்ஸ் ஒரு 5 பேர் எல்லா கார்டனே உங்க மேல இல்ல. இப்போ வந்து இப்போ நீங்க அகண்ட தியானம் பண்றீங்க. இப்போ இன்னொரு பிகினர்ஸ் மெடிடேஷன் இன்னொரு மாஸ்டருக்கு கொடுங்க. அவங்க இதே மாதிரி எடுத்து பண்ணட்டும். ஏன்னா வந்து எல்லாருமே வரணும்ன்றப்போ ஒருத்தரால அது முடியாது. ஒவ்வொருத்தரும் பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து அகண்ட தியானம் எவ்ரி டைம் நீங்களே பண்றீங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னொருத்தருக்கு கொடுங்க. இதே மாதிரி காலிங் இன்னொருத்தர் கொடுங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் கனெக்ட் ஆகணும். மேடம் வட்ட நான் மட்டுமே பண்ணல. ஆக்சுவலா 5-6 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் கால் பண்றோம். இது என்னோட சிங்கிள் ஒர்க் எல்லாம் கிடையாது. அக்யூமுலேட் பண்ணி நான் கொடுக்கறது மட்டும்தான் நானு. மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பண்றாங்க. அந்த பிகினர்ஸ்க்கு இது வந்து இந்த தடவை இருந்து நம்ம கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா பிகினர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து நிலைச்சு நிக்கணும். எஸ் மேடம். அவங்க நிக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் கொடுக்கணும் நம்ம. அந்த ஃபவுண்டேஷன் இல்லைன்னா வந்து போறவங்க நிறைய பேரா இருக்காங்க. வந்தவங்க எல்லாரும் நிக்கணும். எனக்கு வேண்டியது வந்தவங்க எல்லாரும் நிக்கணும். எஸ் மேடம். ரொம்ப பேர் இந்த தடவை தான் ஒரு 5 or 6 டேஸா டெய்லி ஒருத்தவங்க கால் பண்ணி கேக்குறாங்க. இங்க என்ன நடக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க.
அதுல நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா நல்லா இருக்காதே அப்படின்றதுக்காக அவங்களுக்கு நான் ஸ்பேஸ் குடுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து நைட்டுக்கு நான் எடுத்தேன். அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது மேடம். எஸ், அது நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. எஸ் மேடம். கரெக்ட், கரெக்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ராஜேஸ்வரி மேடம் சொல்லுங்க. எஸ் மேம். ஸோ கரெக்டா மேம், இது வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து இந்த அகண்ட தியானம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா நல்லா தான் போயிட்டு இருக்கு. எனக்கும் வந்து நான் மௌனம் இருக்கிறேன். காலையில என்ன பண்றேன்னா தேர்ஸ்டே ஆனா ஃபுல் டே மௌனம் இருப்பேன். இப்ப அத மாதிரி இருக்க முடியல. சரி நானா திங்க் பண்ணேன், நம்ம கம்பல்சரி காலையில இருந்து 8 மணிக்கு இல்லைன்னா 9 மணி வரைக்கும் பேசக்கூடாது, மௌனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலையை கரெக்டா பார்த்துட்டு நான் ஸ்கூல் கிளம்புறேன். சோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு சேலஞ்சா வந்து அது போயிட்டு இருக்கு மேம். எங்க ஹஸ்பண்ட்ட சொன்னேன், 41 டேஸ் இது வந்து ஒரு நாள் கிடையாதுங்க, இந்த வாரம் இது கிடையாது, 41 டேஸ் கம்பல்சரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானு மகா சிவராத்திரிக்கு முன்னாலே சொல்லிட்டேன் எங்க ஹஸ்பண்ட். அவங்களும் தெரியும்னு சொன்னாங்க. அதுதான் இல்லைன்னா வந்து காலையில ஸ்கூல் கிளம்புற டைம்ல இது வேணுமா அது வேணுமான்னு கேட்பேன், நீ போய் மௌனம் இருக்கேன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்களேன்னு யோசனை பண்ணேன். சொன்ன உடனே தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். வீடே சைலண்ட் ஆயிடும் போங்க. எஸ் மேம். எனக்கு என்னமோ திடீர்னு தோணுச்சு கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு, மௌனம் இருக்கணும்ட்டு. அன்னைக்கு மகா சிவராத்திரி ஃபுல்லாமே மௌனம் இருந்தேன். அது வந்து ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் ஒரு 8:30 வரைக்கும் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் மேம். வெரி நைஸ் மேடம். ரொம்ப நல்லா இருக்கு மேம். மௌனம் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். மௌனம் எனர்ஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நம்ம பிசிக்கலா எவ்வளவு நம்ம மாத்துக்கணும், நம்மள நாம சேஞ்சஸ் பண்ணிக்கணும், நம்ம பேச்சு எல்லாமே வந்து ஐடென்டிபிகேஷன், செல்ஃப் ஐடென்டிபிகேஷன் ரொம்ப இருக்கும் மௌனத்துல. எஸ் மேம். ஸோ இந்த இந்த அகண்ட தியானம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கு. தீபலட்சுமி மேம் கரெக்டா சொல்லியிருக்காங்க. உண்மையே அது உண்மைதான் மேம். ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் எஸ் எஸ். தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ எவ்ரிவன். சரி நம்ம மெடிடேஷனுக்கு போயிடலாம். எல்லாருமே அழகா உட்கார்ந்துக்கோங்க, கைகள்